மதம் ஒரு வியாபார பொருள்னு ஆச்சு. மத கூடாரங்கள்லாம் என்ன தான் பண்ணுக்குதே? வியாபாரம் தான். எப்போ தட்டி கட்டி உள்ள அனுப்புகிறோன்னு என்ன அர்த்தம் தான்? பிஸ்னஸ் தானே. திருப்பதி போல 3 நாள் உள்ளே உட்காந்துக்கிறான். 10,000 ரூபாய் குத்துவேன். இங்கேருந்தே 1,00,000 ரூபாய் குத்தா தனியாக அபிஷேகம் பண்ண போனவன், 3 மணிக்கு தந்த உடனே நான் உருள்றேன்ட்டு போனவன், அவனுக்கெல்லாம் இடம் குத்து தானே இருக்கிறாங்க. கரெக்ட் தானே? அப்போல்லாம் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். உலகத்தை யார் உருவாக்க முடியும்னா, உலகத்தை உருவாக்கிக்க முடியும்னு புரிஞ்சாதான் முதல்ல. எனக்கான உலகத்தை நான் என்ன பண்ணிக்க முடியும். அது ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்கான ஒரு உலகம் இருக்குதா? நீங்கள் பண்ணி வச்சுக்கிறீங்களா? உங்களுக்கான ஒரு உலகத்தை உருவாக்கிட்டீங்கன்னா துக்கப்படவே மாட்டீங்க, தெரியுமா? துக்கப்படுவீங்க. எதுக்காக தான் இருக்கான்? ஐயோ இந்த குழந்தை புரிஞ்சிக்காமல் கஷ்டப்படுது, அப்படி தான் துக்கப்படுவீங்க. எப்படி கஷ்டப்படுவீங்க? ஐயோ பேச முடியாமல் பேச தெரியாமல் தவிக்குது, உளருதே, நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்கவே முடியலையே, கொஞ்சம் இருங்க, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். புரியுதா என்ன சொன்னேன்? இப்போ யார் உலகத்தை உருவாக்க முடியும்? முதல்ல என்ன தெரியுனா, என்னால் எனக்கான உலகத்தை என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும். அந்த முருகர் கதையே அதுதான். என் நாடு என் மக்கள் என்று ஏற்படுத்தி கொண்டு நான் தனியாக வாழ்ப்போகிறேன். பழம் தரலன்னு ஒன்னே உனக்கு பழமாடா ஒரு பிரச்சனை, சாறு ஒரு பிழையுன்றோ ஒன்று. முருகா உனக்கு சாறு ஒரு பிழையோ கேட்டுக்கிறான் அந்த அவை பிராட்டி. ஏன் இப்படி கோமனத்தோடு தண்டு கொண்டு ஆண்டி ஆனாய், எனது வினை பொடிபட அல்லவோ நீ இப்படி இங்கு வந்திருக்கலாம். அவனா சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா, நீ ஏன் தெரியுமா ஏழ்மை கோலம் போட்டு உட்காந்துங்கிற? என்னுடைய பாவ வினை என்ன பண்ணுறதுக்கு பொண்ணு வந்துக்கிற? நான் பேசுறதே இப்போ தான் யோசிப்பியே. ஆமாம் தானே, கண்ணு மூக்கு காதெல்லாம் ஒன்று தானே. ஆமாம் இல்லை சொல்லு, இப்போ பேசுன்றேன் நான், இப்போ பேசு. ஆனால் பிபி அதில் என்ன போட்டு தான் ஆகுனா? ஏன் என்ன தான் பண்ணி வச்சுக்கிறானு இவனுங்க? வார்த்தை மேலே தான் அக்கறையாகிறானுங்க. என்னடா சொல்ல வரானே சொல்ல அவன். நீ இதெல்லாம் உன் பொண்டாட்டிக்கிட்ட பேசி வெளியே பேசாதன்றான் ஒருத்தன். இப்போ தான் யூடியூப் சொல்லிச்சு, அதெல்லாம் கிடையாது, நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம், அவருக்கு ரைட்ஸுக்கு தான் அவர் பேசுவார். அவர் என்னக்குதே அவர் ரைட்ஸு. நீ ஏன் போய் கேட்ட? நீ வர எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்த ஒரு சேனல் எடுக்க சொல்கிறேன். கிடையாது, அவர் காசும் கொடுப்போன்ட்டான். ஒருத்தர் பேசுகிறாருன்னா என்ன பண்ணுவோம் நாங்கள்?